இது ஒரு செலவை கொடுக்கக்கூடிய விஷயம்தான். இது மட்டும் இல்லை, வண்டி வாகனம் போகும்போது உங்களுக்கு ஆபத்து வராது, வண்டி வாகனங்களுக்கு ஆபத்து ஏற்படும், டேமேஜ் ஆகிடும். அப்போ அது ரிப்பேர் தானே, இந்த செலவு ஏற்படும். அதுக்கு நீங்கள் உஷாராக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். பெரிய டேமேஜ் ஆகாம சின்ன டேமேஜ் ஆக்கிக்கணும். அப்போ எப்படி ஓட்டணும்? நிதானமா ஓட்டணும். கேட்டுங்க, மாலை நேரத்துல கிரகங்கள்ல வழிபடுறது நல்லது. பரிகாரத்துக்கு மாலை நேரம் தான். காலை நேரம் பொது வழிபாடு, மாலை நேரம் பரிகார வழிபாடு அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா சூரியனும் மாலையில் தானே மறையுது. சூரியன் இருக்கும்போது தான் நம்முடைய எல்லா உயிர்களும் ஜீவராசிகளுமே சுறுசுறுப்பா இயங்கும். சூரியன் மறைஞ்ச உடனே எல்லாருக்கும் ஓய்வு கிடைச்சிடும். முதல்ல ஜீவராசிகளுக்கு ஓய்வு கிடைக்கும், அப்புறம் இரவு நேரத்துல நம்மளுக்கும் ஓய்வு கிடைக்கும். அப்போ மாலை நேரத்துல இந்த பரிகாரத்தை பண்ணணும். நல்லா கேட்டுங்க, முருகர் வழிபாடு உங்களுக்கு எல்லா முருகப்பெருமான் கோயிலுக்கும் போகலாம். பெரும்பாலும் மலை மேல உள்ள முருகப்பெருமான் கோயில் போயிட்டு வரலாம். அது இல்லாமல் அடிக்கடி, நல்லா கேட்டுக்கணும், இது ஒரு அண்டர்லைன், அடிக்கடி ஒரு ஆலயத்திலே, அது முருகப்பெருமான் ஆலயமா இருக்கலாம், ஹோமங்கள் வளர்த்து செய்வாங்க. அக்னி வளர்த்து ஹோமம் பண்ணுவாங்க இல்லையா, அது அடிக்கடி நடக்கும் சில கோயில்ல. அப்படிப்பட்ட முருகர் கோயிலா பார்த்துனா தேர்ந்தெடுத்து அந்த ஹோமத்திலே கலந்து கொள்ள வேண்டும்.